கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ரீல்ஸை உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கோமுட்டி செட்டியார் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோமுட்டி செட்டியார்களுக்கு சக்சினைல் கோலினெஸ்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு சக்சினைல் கோலின் இன்ஜெக்ஷனை போட்டிங்கன்னா அவங்க அனஸ்தீசியாலேருந்து வெளியில் வரவே 2-3 நாள் கூட ஆகலாம். நான் இந்த ரீல்ஸ் பார்த்தபோது எனக்கு எழுந்த ஒரே கேள்வி, அது ஏன் ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டிக்கு மட்டும் இப்படி அனஸ்தீசியாவில் ஒரு காம்ப்ளிகேஷன், மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். அது குறித்து படிக்கும் பொழுது டாக்டர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் அப்படின்றவர் இந்த ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டி சுற்றி இருக்கக்கூடிய இந்த அனஸ்தீசியா மிஸ்ட்ரி பற்றி 20 வருடங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. ஸோ நாங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அந்த இன்டர்வியூவில் அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னார். அவர் இந்த ஃபீல்டில் 30 வருஷத்துக்கு மேலாக அனுபவம் இருக்குது. உலகின் தலை சிறந்த மயக்க மருந்து நிபுணர்களில் ஒருவராக இருக்கிறாரு. ஸோ அவர் நமக்கு நிறைய தகவல் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்கப்படும் போது சில உயிரிழப்புகள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது குறித்தும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். நிறைய அவேர்னஸ் எனக்கு கிடைச்சிது. அதே போல் ஒரு அவேர்னஸ் நான் உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு ரீல்ஸ் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஒரு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கால்பிளேட்டரில் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லி. நல்ல ஹெல்த்தியாக இருந்த ஒரு பையன் தான். அனஸ்தீசியா கொடுத்துருக்காங்க, 2 நாள் ஆயிருக்கும். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பட் அவங்க முடிக்கவே இல்லை அப்படின்றத பார்க்கும்பொழுது அவர் கோமுட்டி செட்டியார் அப்படின்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு அதற்கு பிறகு தெரிய வந்திருக்கு. நிறைய டாக்டர்ஸுக்கு அதுவே ஒரு ஷாக்காக இருந்தது. இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்தா இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஏன் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருது சார்? நீங்கள் கேள்விப்பட்டது கரெக்டு தான். ஆரிய வைஷ்ய அப்படிங்கிறது கோமுட்டி செட்டியாரோட இன்னொரு பேர் அந்த கம்யூனிட்டிக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டியில் ஆப்ரேஷனுக்கு ஃபுல் மயக்கம் கொடுக்கும்போது ஸ்கோலின் அப்படின்னு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவோம். மயக்கம் கொடுக்கும்போது 2 விதமான மருந்து கொடுப்போம். ஒன்று நினைவு எடுக்கிறதுக்கு, அது அப்படி தூங்க வைக்கிறதுக்காக, அது ஒன்று. ரெண்டாவது உடம்பில் இருக்கிற தசைகளெல்லாம் தளர்ச்சி அடையக்கூடிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஸோ மூச்சு நிற்கணும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம். அது பேர் ஸ்கோலின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. அது உலகத்தில் வேறு பேர் இருக்குது. கம்பெனி பேர் ஸ்கோலின், பட் அதோட ஆக்சுவல் பேர் சக்சாமெத்தோனியம் சக்சினைல் கோலின் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக அந்த மருந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மயக்கம் கொடுக்கும்போது ஒரு மருந்து ப்ரொப்போஃபால்னு கொடுப்போம், அதில் தூங்கிடுவாங்க. அடுத்தது இந்த சக்சாமெத்தோனியம்னு கொடுத்தா உடம்பு ஃபுல்லாக தளர்ச்சி ஆகிடும், மூச்சு நின்று போயிடும். அப்புறம் ஒரு டியூப் எடுத்து வாய் வெளியில் விட்டு மூச்சு குழாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போய் அது வழியாக ஆக்சிஜனும் மற்ற அனஸ்தீசியா தொடர்ச்சி பண்ணுறதுக்கு இன்ஹலேஷனல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லி ஆதி காலத்தில் குளோரோஃபார்ம் ஈத்தர்னெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ சிவோஃப்ளூரேன் டெஸ்ஃப்ளூரேன்னு ரொம்ப மாடர்ன் மெடிசின்ஸ் வந்துருச்சு. ஸோ அது அந்த மயக்க நிலையை தொடர்ச்சியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கோலின் சக்சாமெத்தோனியம் சக்சினைல் கோலின் நான் மருந்து அந்த தசைகளை தளர்வு செய்யக்கூடிய அந்த மருந்து சாதாரணமாக உடம்பில் சூடோகோலினோஸ்ட்ரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது, ரத்தத்தில் கலந்துருக்கு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் ரத்தத்தில் கலந்ததும், இந்த மருந்து ரத்தத்தில் கலந்ததும் 5 நிமிஷத்தில் அதோடைய எஃபெக்ட் ஃபுல்லாக போயிடும். இந்த சூடோகோலினோஸ்ட்ரேஸுங்கிற என்சைம் போய் அந்த ஸ்கோலினில் வேலை பண்ணி, ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த எஃபெக்டே இருக்காது. ஸோ இந்த ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டியில், இந்த கோமுட்டி செட்டியார்னு நீங்கள் சொல்கிற இந்த கம்யூனிட்டியில் மட்டும் இந்த சூடோகோலினோஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் நிறைய பேருக்கு குறைவாக இருக்குது, சில பேருக்கு இருக்கிறதே இல்லை. இது ஜெனட்டிக் ஆரிஜின். இது அந்த ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஏன்னா டாக்டர்ஸ்க்கே இது சரியாக தெரியறதில்ல. இந்த மாதிரி ஒரு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இது சூடோகோலினோஸ்ட்ரேஸ் டெஃபிஷியன்சி இருக்குங்கிறது கண்டுபிடிச்சி பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் எந்தெந்த கம்யூனிட்டியில் அது இல்லைங்கிறது விரிவாக எந்த புத்தகத்துலேயும் இல்லை. பட் நான் இந்த எம்டி அனஸ்தீசியா நான் பண்ணும்போது ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். நான் பிஜிஐ சண்டிகர் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனில் தான் பண்ணேன். நானும் ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டி சேர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு நான் படிக்கும்போதே எனக்கு இது தெரியும், இந்த மாதிரி இருக்குது, நிறைய பேர் இறந்துட்டாங்க, சின்ன சின்ன சர்ஜரி
நீங்கள் சொன்ன மாதிரி கால் பிளாடர் ஸ்டோன் சொன்னீங்க. பட் நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட 1987 கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன டான்சில் சர்ஜரிக்காக மயக்கம் கொடுத்து அதிலிருந்து வெளியில் வராமல் என்னன்னு தெரியாமல் பேஷண்ட் இறந்தே போயிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ இருந்தே இது மேலே ஒரு நாட்டம் வந்துருச்சு. இது என்னவா இருக்கும், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி. அதனால நான் இந்த இதில் தான் நான் என்னோடய எம்டி தீசிஸ் ரிசர்ச்சை இதில் தான் பண்ணேன். அதுக்காக நிறையா படித்தப்போ ஏன் இந்த கம்யூனிட்டியில் மட்டும் இருக்குது, ஏன் மற்ற கம்யூனிட்டியில் இல்லை அப்படிங்கிறது ஆய்வு செய்யும்போது ஆரிய வைஷ்யா, கோமுட்டி செட்டியாருடைய பேர் ஆரிய வைஷ்யான் இருக்கு. ஆரியன் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ஆரிஜின் அது. ஸோ இவங்க சென்ட்ரல் ஏஷியன் ஆரிஜினில் அங்கேருந்து அப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் செட்டில் ஆயிருக்காங்க. பட் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் ஏஷியன் ஆரிஜினில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சூடோகோலினெஸ்டேஸ் டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜெர்மனில் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பாகிஸ்தானில் முல்தானீஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அதுலேயும் இந்த சூடோகோலினெஸ்டேஸ் டிஃபிஷியன்சி ஜாஸ்தி. ஸோ எனக்கு ஹிஸ்ட்ரியில் போகும்போது தெரிஞ்சது ஆரியன் ஆரிஜின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூடோகோலினெஸ்டேஸ் டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ நான் என்னோடய தீசிஸ் ஒர்க்கே நான் அதில் தான் பண்ணேன். ஸோ அதனால் இதில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது பாடப்புத்தகத்தில் சூடோகோலினெஸ்டேஸ் டிஃபிஷியன்சி இருக்குங்கிறது இருக்குது, பட் எந்த கம்யூனிட்டிலெல்லாம் அது கம்மியாக இருக்குங்கிறது இல்லை. ஸோ அதனால் இப்போ எம்டி அனஸ்தீசியா பண்ணும்போது டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், பட் எந்த பேஷண்ட்டில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ இது எந்த பேஷண்ட்ல இருக்கும் அப்படின்னு தெரியாதுன்னா, ஸோ இதுக்கு முன்னாடியே ஜென்ரலாகவே ஒருத்தவங்க அனஸ்தீஷியாவுக்கு வர்றாங்கன்னா இது குறித்த டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களா? இதுக்கு இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சாதாரணமாக யாருமே எடுக்கிறது இல்லை. இந்த சூடோகோலினெஸ்டேஸை லெவல் கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு தான் பண்ணணும். அது சாதாரண லேபில் அது இருக்கிறது இல்லை. ஏன்னா இதோட இன்சிடென்ஸ் ரொம்ப கம்மி. ப்ராபப்ளி ஒரு ஃபியூ லேக்ஸில் ஒரு கேஸ் இந்த மாதிரி வரும். அதனால் இது அவேர்னஸே கிடையாது. உண்மையாக சொல்லணுன்னா கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டி பண்ணணும். பட் இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் பண்ணுற இந்த இன்டர்வியூவில் இது மக்களுக்கு ரீச் ஆச்சுன்னா, பர்டிகுலர்லி ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டிக்கும் அனஸ்தீசியா ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு ரீச் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் வர எல்லா பேஷண்ட்டுமே நீ ஆரிய வைஷ்யாவான்னு கேட்குறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கம்யூனிட்டி கேட்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த விஷயத்தில் கம்யூனிட்டி கேட்குறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உயிரை காக்கக்கூடிய ஒரு கேள்வி அது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டியான மயக்க டாக்டர் கேட்கணும். அப்புறம் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்கெல்லாம் ஆப்ரேஷனுக்கு போகும்போது நான் ஆரிய வைஷ்யா, எனக்கு இந்த ஸ்கோலின் மருந்து ஒத்து வராது அப்படின்னு இவங்களே டாக்டர்கிட்ட சொல்லலாம். ஸோ இது எவ்வளோ பேருக்கு ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்தில் நல்லது. டெஸ்ட்டே பண்ணாமல் நம்ம இது ஈஸி சொல்யூஷன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அந்த ஸ்கோலின் இல்லாமல் மயக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். ஸோ இப்போ ஸ்கோலின்ங்கிறதுக்கு பதில் நிறைய மருந்துகள் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ஸ்கோலின் யூஸ் பண்ணாமல் மீதி இருக்கிற ரொக்ரோனியம், வெக்ரோனியம், அட்ராக்யூரியம் அப்படின்னு நிறைய மருந்துகள் வந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளமே வராது. ஸோ அவாய்ட் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் கோயம்புத்தூர் சைடில் தான் இது கேட்டிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. இந்த சவுத் சைடு, இந்த சைடு இருக்கவங்களுக்குலாம் இந்த கேள்வி ஏன் டாக்டர் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒய் இட் இஸ் அந்த சைடில் மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி ஆட்கள் நிறைய இருக்காங்களா, ஏன் அங்கே மட்டும் இப்படி கேட்குறாங்கன்னு? இல்லை, கோயம்புத்தூரில் வைஷ்யஸ் நிறையா இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுடைய குலத்தொழில் ஜுவல்லரி. கோயம்புத்தூரில் ஜுவல்லர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கம்யூனிட்டியோட நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போவுமே அது ரொம்ப சின்ன கம்யூனிட்டி தான். பட் மற்ற ஊர் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் ஜாஸ்தி. பட் இப்போ ஹோல் தமிழ்நாடு எடுத்துகிட்டா நிறைய ஆரிய வைஷ்யா இருக்காங்க. இப்போது சென்னையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. பட்டு அவேர்னஸ் மட்டும்தான் பண்ணணும். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் தம் உங்கள் கேஸ்ட் என்னன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறத தாண்டி வேற என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெஸ்ட் ஏதாவது இருக்கா? ஸோ அனஸ்தீசியாக்கு பண்ணும் பொழுதே நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதிலே கண்டுபிடிக்கிற மாதிரி எதுனா மெட்ரிக்ஸ் இருக்குமா? இல்லை, சூடோகோலினெஸ்டேஸ் லெவல் கண்டுபிடிக்க முடியும். பட் அதோட டெஸ்ட்டுக்கு சாதாரணமாக யாரும் எழுதி கொடுக்காததுனால
அதுக்கு வந்து டிபுக்கைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் வேணும். அந்த ஏஜென்ட் அந்த லேபில் இருக்கணும். இது அவ்வளோ பாப்புலர் ஆகாததுனால அந்த டிபுக்கைன்ங்கிறது வந்து யாருமே வச்சுக்கிறது இல்லை. ஸோ இப்போ நான் அதில் ரிசர்ச் பண்ணும்போது நான் அது வந்து அமெரிக்காலேருந்து வரவழைச்சு தான் அந்த ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணேன் நான், அந்த சூடோகோலினெஸ்டேஸ் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே வந்து அவ்வளோ அவேர்னஸ் இல்லாததுனால டாக்டரும் யூஸ் பண்ணுறதில்ல, மக்களுக்கும் தெரியறதில்ல. பட் நான் சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் இப்போது நம்ம அந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டா போதும். இது சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு இருக்கும். பட் சேஃப் சைடில் இந்த மாதிரி கம்யூனிட்டின்னு சொன்னா இந்த ஸ்கோலின் மருந்தே யூஸ் பண்ணாமல் வேற மருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வேற கேஸ்ட்ல யாரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆப்வியஸாக இந்த இருக்கலாம் இல்லாமையும் போகலாம். இப்போ ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டியில் வந்து ஏன் இது அதிகமாக இருந்துச்சுன்னா, அது ரொம்ப க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக இருந்தது. அவங்க வந்து வெளியில் ஜாஸ்தி கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க முதல்ல. இப்போ எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு வருது, உலக ரீதியில் எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ இப்போவும் அந்த க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக தான் இருக்குது. ஸோ வெளியில் பண்ணும்போதுமே எந்த அப்பா கிட்ட இருந்த ஜீன் வந்ததா அம்மா கிட்ட இருந்த ஜீன் வந்ததான்னு தெரியாது. அதனால அப்போ இஃப் தேர் இஸ் ஈவன் இன்டர் கம்யூனிட்டி வெட்டிங் இருந்தால் கூட இது வந்து அந்த குழந்தைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது யாருக்குமே தெரியாது யார்கிட்டேருந்து அந்த ஜீன் வந்துச்சு அப்படிங்கிறத. இப்போ அப்பா வேறு அந்த கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை அம்மா அந்த கம்யூனிட்டியாக இருக்கலாம். அப்போ ஜென்ரலைஸாகவே இப்போ ஒரு இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்து தானே ஆகணும். பட் அது லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு. நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் புக்கில் அது இல்லை, எங்கள் புக்லேயே இல்லை. சூடோகோலினெஸ்டேஸ் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்கோலின் கொடுத்தா திருப்பி மூச்சு விடுறது கஷ்டங்கிறது இருக்கு. பட் ஆனால் எந்தெந்த கம்யூனிட்டியில் அது இல்லைங்கிறது வந்து எங்கள் புக்கில் இல்லை. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. அண்ட் ப்ளஸ் இப்போ வந்து நம்ம இந்த உங்கள் இன்டர்வியூ மூலிமா இப்போ நம்ம மக்களை ரீச் பண்ணும்போது 2 பாயிண்ட்டு தான். இது வந்து டாக்டர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ், இந்த கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. செகண்டு, இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இது தெரியணும், அவ்வளோதான். அவங்க போகும்போது எனக்கு ஸ்கோலின் மருந்து ஒத்து வராதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கம்யூனிட்டி பேர் கூட சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு அது சொல்லணும்னு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஸ்கோலின் வந்து எங்கள் இதில் ஒத்து வராது, அதை யூஸ் பண்ணாமல் வேறு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மயக்கம் கொடுக்கும்போது எனக்கு இது கொடுக்க வேண்டாம், இவ்வளோ சொன்னால் போதும். கம்யூனிட்டி பேரே சொல்ல வேண்டாம். இந்த அவேர்னஸ் இப்போ எத்தனை வருஷமா சார் இருக்கு? ஆக்சுவலாக இது இப்போ வந்து நான் அந்த 2006 ஒரு ஆர்டிக்கல் போட்டதும் நிறைய பேருக்கு இது தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, நான் கங்கா மருத்துவமனையில் இருக்கேன் கோயம்புத்தூரில். எங்களுது வந்து 38 ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150 சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கள் கம்யூனிட்டிலேருந்து வரும்போது எங்கிட்டே சொல்லுவாங்க, அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி, நாங்கள் வைஷ்யா செட்டியார், எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கோலின் மருந்து கொடுக்காதீங்க அப்படின்னு எங்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவேர்னஸ் இருக்குது, பட் இட்ஸ் நாட் 100%. தமிழ்நாட்டில் இந்த கம்யூனிட்டி இல்லாமல் இந்த மாதிரி வேற ஏதாவது ஜெனட்டிக்கலா வேற எந்த கம்யூனிட்டிக்காவது இந்த மாதிரி மெடிக்கல் விஷயங்கள் இருக்கா? அனஸ்தீசியா சம்பந்தமாக அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் இப்போ இந்த சூடோகோலினெஸ்டேஸ் டிஃபிஷியன்சியும் இந்த வைஷ்யாஸை தவிர வேற யாருக்கு வேணாலும் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஆனால் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி, இந்த கம்யூனிட்டியில் மட்டும் ஜாஸ்தி. சம்பந்தமாக படிக்கும்போது ஜூஸ்க்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி படித்தேன். ஆப்வியஸாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ இதை பற்றின ரிசர்ச் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட செக்ஷன் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்வான்ஸ்டாகவே அவங்க அப்போலேருந்தே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க முன்னாடியே இதை பற்றின ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருந்துருப்பாங்க. இல்லை, ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் தான் சொன்னேன் இல்லை, சென்ட்ரல் ஏஷியன் ஆரிஜின். இப்போ அதில் ஜெர்மன்ஸ், ஜூஸ், முல்தானிஸ் எல்லாமே வராங்க. ஸோ அங்கே வந்து இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஆரிய வைஷ்ய கம்யூனிட்டி ரொம்ப சின்ன கம்யூனிட்டி. தமிழ்நாடு பாப்புலேஷன் அனஸ்தீசியாக்கு வேற மெத்தட் டோட்டலாவே வேற யூஸ் பண்றாங்களா? இல்ல இங்கேயும் யூஸ் பண்றோம். இப்போ இது இல்லாமயே யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் கடைசியா ஸ்கோலின் கொடுத்து 20 ஆண்டுக்கு மேல ஆச்சு.
நான் யூஸே பண்ணுறதில்ல. ஃபுல் மயக்கம் கொடுக்கறதுக்கு வேறு மருந்துகள் வந்துருச்சு. நான் சாதாரணமாகவே யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் லோக்கலுக்கு இது தேவை கிடையாது. இது மசில் ரிலாக்ஸேஷன், எல்லா மசில்ஸும் தளர்ச்சி அடையிறதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து இது. ஸோ இது வந்து இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியாவோ இல்லை லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது இந்த மருந்து தேவையே இல்லை. இப்போ ஒரு என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அந்த என்சைம் நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு ஒரு ரோல் அது ஒன்று ப்ளே பண்ணும்ல. ஆமாம். அது என்ன ரோல் ஆக்சுவலாக இந்த என்சைம் ப்ளே பண்ணுது? இல்லை, இந்த என்சைமுக்கு வந்து இப்போ இந்த என்சைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. ஓகே. இந்த ஒரே ஒரு குறைபாடு தான். இந்த மருந்து கொடுத்தா அந்த மருந்தை வந்து உடம்புல மெட்டபலைஸ் பண்ணுறது வந்து இந்த என்சைம் தான். இதை தவிர இந்த என்சைம் இல்லாததுனால உடம்புல குறைபாடுகள் இருக்கா, இதனால டிசீஸ் வருமானா இல்லை. ஸோ சாதாரணமாக இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பையனும் நார்மலாக இருந்திருக்கான். ஒர்க்குக்கு போகிறது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேவில போகணுங்கவுமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அர்ஜென்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் ஆனால் இன்னும் ஒரே ஒரு, நீங்கள் இது சொல்லும்போது இன்னொரு கேள்வி கேட்டதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இதுவும் அனஸ்தீசியா சம்மந்தமானது. இதுலேயும் ஸ்கோலின் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது என்னென்னா, இது ஜெனட்டிக்கான்னு சொல்ல முடியாது, இது வந்து மியூட்டேஷன்னு சொல்லலாம். பட் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். இது இந்தியாவில் நிறைய டெத் ஆகிருக்கு. இதுவும் அனஸ்தீசியா ரிலேட்டடானது. ஸோ மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் என்னென்னா, சில மருந்துகள் உடம்புக்குள்ளே கொடுக்கும்போது பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடும். 106, 108, 110 டிகிரிக்கு போயிடும். ஸோ இதுலேயும் நிறையா சாவுகள் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. நான் இப்போது ஆல் இண்டியா இந்தியன் சொசைட்டி ஆஃப் அனஸ்தீசியாங்கிறது இந்தியாவில் இருக்கிற அனஸ்தட்டிஸ்டுக்கெல்லாம் கூடிய சங்கம். அதுக்கு நான் வந்து இப்போ தான் என்னோடய பிரசிடென்ட்ஷிப் முடித்தேன். ஸோ கிட்டத்தட்ட 60,000 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. ஸோ அதனால் என்னுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து இந்த மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா தான் எடுத்தேன். இப்போ இந்த மெலிக்னன்ட் ஹைப்பர் தெர்மியா வந்து யாருக்கு வருங்கிறது தெரியாது. பட் ஆனால் அதுவும் அதில் இருக்கிற கல்ப்ரிட்டும் இந்த ஸ்கோலின். ஸோ 2-3 மருந்துகள் மயக்கம் கொடுக்கும்போது இருக்கிற 2-3 மருந்துகள்னால இந்த ஹைப்பர் தெர்மியா வரும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது கண்டுபிடிச்சிடலாம். டெம்பரேச்சர் அப்படி சாதாரணமாக மயக்கம் கொடுத்ததுமே, ஸ்கோலின் கொடுத்து முடித்ததுமே 2வது நிமிஷத்தில், 3வது நிமிஷத்தில், 5வது நிமிஷத்தில் 98, 99 இருந்த டெம்பரேச்சர் 106, 108க்கு போயிடும். ஸோ இப்போ இதில் ஏன் டெத்து வருதுன்னா, இதை இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சி டான்ட்ரோலின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அந்த மருந்து கொடுத்துட்டா உடனே அது போய் பாடியில் எஃபெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் அப்படியே கீழே கொண்டு வந்துடும். பட் அந்த டான்ட்ரோலின்கிற மருந்து இந்தியாவில் இல்லை. இப்போ நான் சொன்னப்போ, இப்போது பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டான்ட்ரோலினை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரின் ஹெல்த் கேர் அப்படின்ட்டு யூரோப்லேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் அதை இம்போர்ட் பண்ணி இப்போது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வைக்கிறாங்க. இதுவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலிமா யாரெல்லாம் இது பார்க்குறாங்களோ, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இது டான்ட்ரோலின் வைக்க முடியுமோ எல்லாரும் டான்ட்ரோலின் வைக்கணும். அதில் ஏன் வைக்காமல் இருந்தாங்கன்னா, அதோட காஸ்ட் அதிகம். டான்ட்ரோலினோட காஸ்ட் அதிகம். 250 மில்லிகிராம் டான்ட்ரோலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs ஆகுது. அதனால் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 வருஷம். இப்போ சில டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த 2 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு கேஸ் வராமல் போயிடலாம். அப்போ அந்த பணம் வேஸ்ட் ஆகிடுதுன்னு நினச்சிட்டு யாரும் வாங்குறதில்ல. பட் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் இது 2018 இந்தியாவில் இந்த மாதிரி கேஸ் நடந்ததுன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த டான்ட்ரோலின் வாங்கி எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 லைஃப்பை சேவ் பண்ணோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று சூடோகோலினெஸ்டேஸ் டெஃபிஷியன்சி, அது பேர் ஸ்கோலின் ஆப்னியான பேர். திருப்பி மூச்சு வராது.
இந்த சூடோகோலினஸ்டிஸ் டிஃபிஷியர் இருந்தா. அதனால டாக்டருக்கே புரியாது ஏன் மூச்சு விட மாட்டேங்கிறான்னு சொல்லி வென்டிலேட்டரில் போட்டு என்னன்னு தெரியாமல் கடைசியில் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி சில பேர் இறந்து போயிடுறாங்க என்னன்னு கண்டுபிடிக்காததுனால. அதே மாதிரி இந்த மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியாங்கிறதும் ஸ்கோலின் கொடுத்த அப்புறம் வரக்கூடிய ஒரு இது. டெம்பரேச்சர் அதிகமாகும். டான்ட்ரோலுங்கிற மருந்து கொடுத்தா 2வது நிமிஷம் திருப்பியும் டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும், உயிரை காப்பாற்றிடலாம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் இட்ஸ் எ ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி தான். இதுவும் ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி தான். ஸோ நீங்கள் முதல்ல கேட்கும்போது எனக்கு மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா ஞாபகம் வரல. பட் இதுவும் ஒரு முக்கியமான ஜெனட்டிக் இது. இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். இது கம்யூனிட்டி பேஸ்டு கிடையாது. இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். இந்தியாவில் ரிப்போர்ட் ஆன கேசஸில் கேரளாவிலேருந்து ரொம்ப அதிகமாக இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதுலேயும் இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்கிறோம், தசைகள் உடைய பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இது அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் நிறைய பேருக்கு இந்த முதுகு கர்வாக இருக்கிறது பார்த்துருப்பீங்க. அது பேர் ஸ்கோலியோசிஸ்னு பேர். இட்ஸ் கால்ட் அ மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா 2 விஷயம். ஸ்கோலினோட பாதிப்பு ஒன்று வந்து கொடுத்த மருந்து பாடியிலேருந்து வெளியில் போக மாட்டேங்குது, திருப்பியும் சுவாசமே விட முடியல, அது ஒரு ப்ராப்ளம், அது வைஷ்யா ப்ராப்ளம். இன்னொன்று மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியாங்கிறது இந்த ஸ்கோலின் கொடுத்ததும் அது உள்ளே போய் ட்ரிகர் பண்ணி உடம்பினுடைய தசைகள் இருந்து டெம்பரேச்சர் அதிகமாக கொண்டு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக ஹார்ட்டோட பம்பிங் இது எல்லாம் மாறிடும். அண்ட் இட் வில் ரிசல்ட் இன் டெத். ஸோ ஒரு ½ an hour to 45 minutesக்குள்ளே டெம்பரேச்சர் கொண்டு வரலன்னா இட் கேன் ரிசல்ட் இன் டெத். ஸோ ஒரு அனஸ்தீஷியாலஜிஸ்டாக பொதுமக்களுக்கும் சரி டாக்டர்ஸ்க்கும் சரி ஒரு விஷயம் சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் அனஸ்தீஷியாவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டாக்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? ஜெனரல் பப்ளிக் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நார்மலாக அனஸ்தீசியா டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதில் வந்து அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. அது ரொம்ப இந்த அலர்ஜி கிடையாது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கம் மருந்துகளை தவிர மற்ற மருந்துகளெல்லாம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா கொடுப்போம் எல்லா சர்ஜரிக்குமே. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி பென்சிலின் அலர்ஜி ரொம்ப அதிகம். ஸோ அதுவும் உயிர் போகக்கூடிய இதுதான். ஸோ இப்போ பென்சிலின் அலர்ஜி இருக்குன்னு தெரியலன்னா அனஃபிலாக்சிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். போட்டு அடுத்த ஃபியூ மினிட்ஸில் பிபி சுத்தமாக போயிடும். ஸோ அதனால் சாதாரணமாக மயக்க கொடுக்குற டாக்டர் எல்லாருமே வந்து ஏதாவது மருந்துக்கு அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இது சர்வசாதாரணமாக கேட்கக்கூடியது. எல்லாவோட சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறதும் கேட்பாங்க. ரொம்ப நல்லா அசஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியாவும் இந்த ஸ்கோலின் ஆப்னியாவும் இதெல்லாம் ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் எ ஹியூமன் பீயிங். அண்ட் இப்போ உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலிமா இதை வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் வரக்கூடிய நாட்களில் எந்த லைஃப்பும் போகாமல் இருக்கணும். உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.